அல்லேலூயா. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3:12. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும், மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் தேவ பக்தியாக நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்முடைய மனம் போல அல்ல, நம்முடைய இஷ்டம் போல அல்ல, நம்முடைய விருப்பம் போல அல்ல, உலகத்தின் போக்கில் அல்ல. நாம் எப்படி வாழ வேண்டும்? தேவ பக்தியாய் நடக்க வேண்டும். அந்த மனது நமக்கு தேவை. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நாம் நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ தேவ பக்தியாய் நடப்பதென்றால் என்ன? அதற்கு வேத வசனங்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறது? தேவ பக்தி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஒரு விஷயம் நாம் அவைகளை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். இங்கே அப்போ வாசிக்கும் போது தேவ பக்தி என்றால் என்ன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு டெஃபினிஷன் மாதிரி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். அப்போ தேவ பக்தி என்று சொன்னால் நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாவை யார் அடக்கிறார்களோ அவர்கள்தான் தேவ பக்தி உள்ளவர்கள். நாவை அடக்க முடியாதவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. பல நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கோபம் வந்தால் ஏதாவது சொல்லிடுறோம். அப்போ சொல்கிறோம், நான் வார்த்தையை விட்டுட்டேன். நான் வார்த்தையை விட்டேன் தான். அதே நியாயப்படுத்திக்குவாங்க. நான் அப்படி பேசிட்டேன் தான், நான் கெட்ட வார்த்தை பேசினேன் தான், நான் பொய் சொன்னேன் தான், நானும் சண்டை போட்டேன் தான். அல்லேலூயா. ஆனால் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன, சொல் தவறாதவன். கோபம் வரும்போது நம்முடைய வார்த்தை வித்தியாசமாயிருது, நம்முடைய பாஷை வித்தியாசமாயிருது. அல்லேலூயா. பைபிள் அடிப்படையில் ஆராதிக்கும் போது அந்நிய பாஷை வரும். ஆனால் சிலருக்கு கோபம் வந்தால் என்ன வரும்? அந்நிய பாஷை வரும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாவை அடக்கணும். பொய் சொல்லாமல், கெட்ட வார்த்தை பேசாமல், தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் நாவை அடக்க யார் கற்றுக்கொண்டுகிறார்களோ அவர்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். நம்ம எவ்வளோதான் பக்தி நினச்சிட்டு இருந்தாலும், ஒழுங்காக சபைக்கு வர்றவங்களா இருந்தாலும், ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களா இருந்தாலும், ஒழுங்காக காணிக்கை கொடுக்குறவங்களா இருந்தாலும், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், ஏன் நாம் அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாலும், நம்முடைய நாவை அடக்கலை அப்படின்னா நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போ தேவ பக்தி என்பது நாம் நாவை அடக்குவதில் இருக்கிறது. தேவ பக்தி உள்ளவர்கள் தங்கள் நாவை காத்துக்கொள்வார்கள். 27 வசனத்தில் வாசித்தோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்கள் தனக்குத்தானே வாழுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் மற்றவர்களை
விசாரிக்கிறவர்களாக, திக்கற்றவர்களை, விதவைகளை, ஏழைகளை, நெருக்கப்படுகிறவர்களை, கஷ்டப்படுகிறவர்களை விசாரிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். ஏதோ கரெக்டாக நம்ம சபைக்கு போயிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னா அது தேவ பக்தி என்று நாம் எழுதிவிட முடியாது. நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை சுற்றி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் நம்மை விட. நாம் நினைக்கலாம் நம்மளே கஷ்டப்படுறோம், இல்லை நம்மை விட கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க எத்தனை பேர். அவங்கள நம்ம விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனானே, அந்த ஐஸ்வர்யவான் செய்த தவறு என்ன? அவன் விபச்சாரம் செய்ததாக சொல்லப்படவில்லை, கொலை செய்ததாக சொல்லப்படவில்லை, கெட்ட வார்த்தை பேசினதாக சொல்லப்படவில்லை. அவன் அந்த வீட்டு வாசல்ல இருந்த அந்த பிச்சைக்காரன் லாசருவை என்ன செய்யல, விசாரித்து அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கல. அல்லேலூயா. சாப்பாடு இல்லாமல், சரியான வஸ்திரம் இல்லாமல், சரியான தங்க இடம் இல்லாமல் இருந்த அவன் முற்றத்திலே, அவன் வீட்டு வாசலுக்கு வெளியிலே கிடந்த அந்த லாசருவை ஒரு நாளும் அவன் கவனிக்கவும் இல்லை, கண்டு கொள்ளவும் இல்லை, அவனை விசாரிக்கவும் இல்லை. இதுதான் அவனிடத்தில் நாம் பார்க்கிறேன் அங்கே காண்பிக்கப்படுகிற தவறு. அப்போ மற்றபடி அவன் ஒழுக்கக்கேடாக நடந்ததாகவோ பாவம் செய்ததாகவோ சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை மற்றபடி அவன் நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் என்ன செய்யலை, விசாரிக்கலை. நான் மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாக இருக்கும்போது தான், அதுதான் தேவ பக்தி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தால் கரைபடுதல் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கிறதான இச்சைகள், உலக பாவங்கள், உலக சிற்றின்பங்கள், இவைகளால் நாம் நம்மை கரைபடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மை கரைப்படுத்துகிற நிறைய காரியங்கள் இருக்கு. ஆகவே அந்த உலக பாவங்களால் நம்மை கரைபடாமல் காத்து கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ பக்தினா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு பைபிள் எடுத்துட்டு ரொம்ப பயபக்தியாக சபைக்கு வந்துட்டு முடித்தவொன்னு அப்படியே ரொம்ப பயபக்தியாக போகிறது இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது தான் தேவ பக்தி. வெளிப்படையாக காட்டுவதல்ல, நமக்குள்ளே உருவாகிறது தான் தேவ பக்தி. அல்லேலூயா. அந்த தேவ பக்தியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு, தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் என்று. அல்லேலூயா. நாம் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறோமா, அல்லது தேவ பக்தியாக நடிக்க விரும்புகிறோமா? 4 பேர் நம்மளை பார்த்தா நம்ம பக்திமான்னு சொல்லணும், நம்மளை நீதிமான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அது மாற வேண்டும். அல்லேலூயா. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக அல்ல, உண்மையாகவே தேவ பக்தியாக வாழ வேண்டும். இன்னும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. இனி தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், போதும் என்கிற மனதோடு இருப்பார்கள். அதை வைத்து நாம் அவர்களை தேவ பக்தி என்று கண்டு கொள்ளலாம். அல்லேலூயா. அதுக்கு மேலுள்ள 5ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 மாறுபாடான தர்க்கங்களும். ஆமேன். இங்கே வாசிக்கிறோம் இல்லையா, தர்க்கங்கள் இப்படிலாம் அங்கே வாசிக்கிறோம், சண்டைகள் இதெல்லாம் வாசிக்கிறோம். தர்க்கங்கள் சண்டைகள்லாம் எதுக்கு வருகிறது? போதும் என்கிற மனதில்லாத படினாலே. போதும் என்கிற மனது இருந்தால் சண்டை வராது, தர்க்கங்கள் வராது, வாக்குவாதங்கள் வராது. அல்லேலூயா. இப்போ நிறைய வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது? நமக்கு போதும் என்கிற மனதில்லை. அதனால் என்ன செய்கிறோம்? நம்முடைய உரிமைகளுக்காக அல்லது நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக சண்டை போடுறோம். இதற்காக வாக்குவாதம் பண்ணுகிறோம், தர்க்கம் பண்ணுகிறோம். இதெல்லாம் அங்கே மேலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே
போதும் என்கிற மனதுடையவர்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி என்று வாசிக்கிறோம். இப்போ தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? போதும், விட்டு கொடுப்பாங்க. அல்லேலூயா. விட்டு கொடுக்கிற அந்த காரியம் அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கணும். அல்லேலூயா. விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையான தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் விட்டு கொடுத்து போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீயா நானான் நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆகவே போதும் என்கிற மனதுதான் தேவ பக்தி. அதே 1 தீமோத்தேயு 4:8 வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம் சரீர முயற்சி தேவ பக்தி என்று வாசிக்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. சரீர பிரகாரமாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இப்போ நமக்கு சில நன்மைகளை கொண்டு வரலாம், சில பிரயோஜனமாக இருக்கலாம். ஆனால் அது பரலோகத்தில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் தேவ பக்தி நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ தேவ பக்தியாய் வாழ்வது நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த தேவ பக்தியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவ பக்தியாய் நடக்க என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும், விரும்ப வேண்டும். அல்லேலூயா. அங்கே வாசித்தோம், தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. அநேகர் இந்த துன்பத்தை கண்டு இன்னைக்கு தேவ பக்தியை வாழ விருப்பம் இல்லாமல் மாறிடுறாங்க. அல்லேலூயா. தேவ பக்தியை வாழ்வதே விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் தேவ பக்தியை வாழ்வதனாலே துன்பம் வருகிறதோ, போராட்டம் வருகிறதோ, பிரச்சனை வருகிறதோ, மற்றவங்களை பார்க்குறாங்க, அவங்க நான் இஷ்டம் போல வாழ்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, மனம் போல வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஆசீர்வாதமாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தேவ பக்தியாக வாழணும்னு பிரயாசப்படுறதுனால எனக்கு இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வருகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பவுல் தெளிவாக சொல்கிறாரு, அவருடைய மேலே வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்கள் போராட்டங்களை சொல்லி இதை சொல்கிறார். தேவ பக்தியை நான் மட்டும் இல்லை, தேவ பக்தியை நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம் தேவ பக்தியை விட்டுவிட முடியாது. துன்பம் வருகிறது என்று சொல்லிவிட்டு விட்டுவிட்டோமானால் நமக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவன் வேணும்னா தேவ பக்தியை வாழணும். ஏன் மற்றவங்களுக்கு துன்பம் இல்லை, தேவ பக்தியை நடக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். வாசிக்கலாம். 2 பேதுரு 2:9 வாசிங்க. 2 பேதுரு 2:9. ஆமென். இங்கே வாசிக்கும் போது கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக தீர்ப்பு நாளுக்கு நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பக்தி அவபக்தி. தேவ பக்திக்கு எதிரானது அவபக்தி. இங்கே அக்கிரமக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது? தேவ பக்தி உள்ளவருடைய வாழ்க்கையிலே துன்பம் கொஞ்ச நாள் வந்தாலும் அவர்களை ஆண்டவர் சோதனை நின்று ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அந்த துன்பத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். சோதனையின் மத்தியிலே அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று தான் பைபிளை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு ஏன் அந்த சொகுசு வாழ்க்கை அப்படின்னா, அங்கே வாசித்தது போல அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரர் ஏன் அப்படி விட்டு வச்சிருக்காருன்னா,
அவங்களுக்கு கடைசி அங்கே தான் போக போகிறாங்க, நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு தான் போக போகிறாங்க. அதனால் அப்படியே அவங்கள விட்டுட்டார். அல்லேலூயா. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் ரூட்டை மாற்றிடக்கூடாது, உங்கள் ட்ராக்கை நீங்கள் மாற்றிடக்கூடாது. அவங்கள பார்த்து அப்போ அவங்கள போல நல்லா அது கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். ஆனால் மரணத்துக்கு பின்பு அவங்க நியாய தீர்ப்பை சந்திக்கணும். நியாய தீர்ப்பு நாளில் அவங்க கண்டிப்பாக எங்கே தான் போக போகிறாங்க, நரகத்துக்கு போக போகிறாங்க. உதாரணமாக நோவாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி ஆமே. நீங்க பாருங்க, தேவ பக்தி உள்ள நோவாவை கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். அல்லேலூயா. மற்ற எல்லாரையும் ஜலப்பிரளயத்தினாலே அழிய பண்ணினார். நோவா தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:7. ஆமென். விசுவாசத்தினால நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அல்லேலூயா. இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா என்று நாம் அங்கே வாசித்தோம். தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார், அவபக்தி உள்ளவர்களை கர்த்தர் அழிப்பார் என்பதற்கு நோவாவின் சம்பவம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இவைகள் திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். நோவா தேவ பக்தி உள்ளவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு அவன் பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. நோவா தேவ எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு பக்தியுள்ளவனாய் மாறினான். எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் மற்ற எல்லாரும் எந்த மாறுதலும் இல்லாமல் துன்மார்க்கமாய் ஆண்டவரை கோபப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோவா மாத்திரம் அந்த காலத்திலே அவனும் அவனுடைய குடும்பமும் தேவ பக்தியை வாழ்ந்தார்கள். ஆகவே அவனை காப்பாற்றினால் மற்றவர்களை அழித்து போட்டார். அதே போல தான் இந்த உலகத்தில் மற்றவர்களை பார்த்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நாமும் அவர்களைப் போல வாழலாம் என்று நாம் நினைக்காமல் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே கொஞ்ச நாட்கள் நமக்கு சில துன்பங்கள், சில சோதனைகள், சில வேதனைகள் வரலாம். ஆனால் அவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை முற்றிலுமாய் ரட்சிக்கிறவர். ஆனால் அவபக்தியாய் வாழுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக நோவாவின் நாட்கள் நடந்தது போல ஒரு நாள் அவர்கள் ஒரு நித்திய அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யூதாவின் நிருபத்திலே 14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். யூதா 14-15. ஆமேன். ஏனோக்கு முன்னறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கும் போது அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் என்று வாசிக்கிறோம். அவபக்தியுள்ள பாவிகள் என்று வாசிக்கிறோம். அப்போ பக்திக்கு, தேவ பக்திக்கு எதிரான ஒரு வாழ்க்கை தான் அவபக்தி. தேவ பக்தியாய் வாழுகிறவர்கள் ஒருவேளை துன்பங்களை அவர்கள் சந்தித்தாலும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்து விடுதலை ஆக்குகிறார், பூரண ரட்சிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆனால் அவபக்தியாய் வாழுகிறவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது? அவர்களுக்கென்று நியாய தீர்ப்பு
இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏனோக்கின் காலத்திலேயே என்ன செய்யப்பட்டது? முன்னறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏனோக்கு என்கிறதான மனுஷனை நம்ம பைபிளில் கொஞ்சம் தான் வாசிக்க முடியும். ஒரு சில வார்த்தைகள் தான் ஏனோக்கு குறித்து அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனோக்கின் புத்தகம் என்று ஒரு புத்தகம் இருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏனோக்கு எழுதின பைபிள் போன்ற ஒரு பெரிய புத்தகத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஏனோக்கு அவன் இனி வரப்போகிற காரியத்தை குறித்து கூட என்ன செய்திருக்கிறான்? சொல்லியிருக்கிறான். காரணம், அவன் தேவனோடு சஞ்சரித்தவன். அல்லேலூயா. எப்படி மோசையோடு ஆண்டவர் ரகசியங்களை பேசினாரோ அதுபோல தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கோடும் கண்டிப்பாக தேவன் ரகசியங்களை பேசியிருப்பார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருப்பார். கடைசி நாட்கள் நடக்கிற காரியத்தை சொல்லியிருப்பார். அல்லேலூயா. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவபக்தி உள்ளவர்களை தேவன் என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி இங்கே யூதா நிருபத்திலே ஏனோக்கு சொன்னதை குறித்து நாம் வாசித்தோம். ஆகவே அவபக்தியாக நடந்தால் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு உண்டு. ஆகவே மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டாம். வேதம் சொல்லுகிறபடி தேவ பக்தியாய் வாழுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:18. ஆமென். பார்த்தீங்களா? இங்க வாசிக்கும் போது உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும். அல்லேலூயா. அப்போ அந்த தேவ பக்தி பயபக்தி என்று இங்கே வாசிக்கிறோம். உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும். அல்லேலூயா. அப்போ தேவ பக்தியாய் வாழுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, என்னது? பலன்கள். அல்லேலூயா. யாருக்கு நியாய தீர்ப்பு? பூமியை கெடுத்தவர்களை அல்லேலூயா கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவ பக்தியாய் வாழுகிறவர்கள் தான் ஆண்டவருக்கு பிரயோஜனமானவர்கள், பூமிக்கு பிரயோஜனமானவர்கள். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அவபக்தியாய் வாழுகிறவர்கள்லாம் பூமி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமி அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். நாம் அவபக்தியாய் வாழ்ந்தால் பூமியை கெடுக்கிறோம். பூமியை கெடுக்கிறவர்களை தேவன் சும்மா என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். அல்லேலூயா. நோவா நாட்களிலே பூமியை கெடுத்து கொண்டிருந்தவர்களை ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போனது. தேவ பக்தியாக இருந்த நோவாவை கர்த்தர் காப்பாற்றினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருகச் செய்தார். அல்லேலூயா. அதேபோல நாம் தேவ பக்தியாய் வாழ்ந்தால் நமக்கு நியாய தீர்ப்பில்லை, நமக்கு பலன்கள் உண்டு. அவபக்தியாய் வாழுகிறவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆகவே நாம் தேவ பக்தியாக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவ பக்தியை காத்துக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் வாசித்தது போல தேவ பக்தியை நடக்க விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது யோசேப்போடு உடன் பிறந்தவர்கள் மொத்தம் 12 பேர். அல்லேலூயா. ஒரு சகோதரி தீனாள், மொத்தம் 13 பேர். இந்த 13 பேரில் யோசேப்பு தேவ பக்தியாய் வாழ்ந்தான், நமக்கு தெரியும். மற்றவர்கள் எல்லாருமே துன்மார்க்கமாக வாழ்ந்தார்கள். எல்லாரை போலவும் அவனும் வாழ்ந்திருந்தால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. சகோதரர் எல்லாரும் தங்கள் இஷ்டம் போல மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே போல யோசேப்பு வாழ்ந்திருந்தா
அவனை யாரும் பகைச்சிருக்க மாட்டாங்க, அவனை வித்திருக்க மாட்டாங்க, குழியில தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க, அவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் எல்லாரையும் போல வாழாம அவன் தேவபக்தியாய் வாழ்ந்ததுனால அவன் என்ன செய்தான்? துன்பப்பட்டான். அதனால் அவனை பகைத்தார்கள், அவனை கொலை செய்ய நினைத்தார்கள், அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள். அதற்கு பின்பும் அந்த துன்பம் அவனை தொடர்ந்தது. கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழ்ந்தாரு இந்த போத்திபார் வீட்டில். ஆனால் மீண்டும் அவனுக்கு சோதனை வந்தது. அந்த சோதனையில் அவன் பாவம் செய்திருந்தால் அவனுக்கு எந்த துன்பம் வந்திருக்காது, சிறைச்சாலை வந்திருக்காது. பாவம் செஞ்சிருந்தா அந்த பிரச்சனை அவனுக்கு இல்லை, அவமானம் வந்திருக்காது, நிந்தை அவனுக்கு வந்திருக்காது, வீண் பழிச்சொல் அவனுக்கு வந்திருக்காது. அல்லேலூயா. தேவ பக்தியாய் வாழ்ந்ததுனால சிறைச்சாலைக்கு போனான். ஆனால் எல்லாமே கொஞ்ச நாள் தான். அல்லேலூயா. கொஞ்ச நாள் தான். 30 வயசுக்குள்ளே எல்லா காரியங்களும், 17 வயசில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்குள்ள இந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்து போனான். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் யோசேப்பு வாழ்ந்தார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவபக்தியை வாழ்வதனால வருகிற துன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். அதை கண்டு நாம் பின்வாங்கி போனால் ஆக்கினை தீர்ப்பு தான் நமக்கு கிடைக்கும். இந்த துன்பங்களை சகித்து கொண்டோமானால் துன்பத்திற்கு பின்பு இம்மையிலும் அருமையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். அந்த ஆசீர்வாதம் சொல்ல முடியாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏதோ சிறைச்சாலையில் விடுதலையாக்கி, சரிப்பா நீ இன்னொரு கடையில் போய் வேலை செய், இன்னொரு வீட்டில் போய் வேலை செய்யன்னு சொல்லலை. அந்த சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு நேரடியாக அந்த எகிப்துக்கு அதிகாரியாக மாறினான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை கண்டு நாம் பின்வாங்கி போனால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். தேவ பக்தி உள்ளவர்களுக்கென்று தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார். உடனே எல்லாம் பரலோகத்தில் தான் இல்லை, இம்மையிலும் அருமையிலும் தருவேன் தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவ பக்தியை வாழ்ந்தால் துன்பங்கள் கொஞ்ச நாள் வரலாம். அதை நாம் கரெக்டாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அதுக்கு பின்பு நிறைய நாட்கள் நாம் நன்மைகளை அனுபவிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேலும் அந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போன வாலிபர்களில் ஒருவன். இவனை மட்டும் இல்லை, இவனுடைய நண்பர்கள் 3 பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கேருந்து வந்தாங்க. ஆனால் அந்த சாப்பாடு விஷயத்தில் சமரசம் எல்லாரும் பண்ணிட்டாங்க. தானியேலுக்கு மட்டும் பயங்கரமான ஒரு வைராக்கியம் வருது. நான் இந்த சாப்பாட்டினால என்ன செய்ய மாட்டேன், போஜனத்தினால தீட்டுப்படுத்த மாட்டேன் என்னைய அப்படின்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். எல்லாரை போல நம்மளும் சாப்பிட்டுட்டு போயிடலாமே, எல்லாரை போல நம்மளும் நடந்துக்கலாமே என்று சொல்லி நினைத்திருந்தால் அவன் தேவ பக்தியை காத்துக்கொள்ள முடியாது. எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, டேய் வந்ததே நம்ம அடிமையாக வந்திருக்கிறோம், இதில் வேற எடுக்க தான் வாழை காட்டிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இந்த பிரச்சனை? நம்மளை போட்டு நொறுக்கிடுவாங்க, அடி பின்னிடுவாங்க, கிடைச்ச சாப்பாட்டை சோத்திரம் பண்ணி சாப்பிடுடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் சமரசம் பண்ண விரும்பலை. இல்லை, நான் போஜனத்தினால தீட்டுப்பட மாட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை இந்த படிப்புக்கு நம்ம தேர்ந்தெடுக்கட்டாலும் பரவாயில்ல, நமக்கு நல்ல வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு ப்ரமோஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல சாப்பாடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒருவேளை கடைசி வரைக்கும் அடிமையாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த போஜனத்தினால தீட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி அவன் தன் தேவ பக்தியை காத்து கொண்டான். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த அதிகாரியுடைய கண்களை தயவிடைக்க பண்ணினார். அவன் தேவ பக்தியாக நடந்ததுனால மற்ற வாலிபர்களைப் போல அல்ல, தானியேல் அந்த தேசத்தில் மற்ற எல்லாரை பார்க்கிலும் மிகப்பெரிய பதவியிலே உயர்ந்தான். அல்லேலூயா. அவனோடு இருந்த மற்ற வாலிபர்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை கிடைச்சிருக்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு கூட இவனுடைய ரெக்கமெண்டேஷனில் கொஞ்சம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு. ஆனால் தானியேல் பிரதானிகளுக்கு தலைவன், ராஜாவுக்கு அடுத்த ஒரு
பொசிஷனில் எப்படி யோசேப்பு இருந்தானோ அதே போல தான் இங்கே தானியேலும் ஒரு மிகப்பெரிய பதவியில் என்ன செய்திருந்தார், உட்கார்ந்திருந்தார். அல்லேலூயா. தேவ பக்தியாய் வாழ்வதனால துன்பம் வரும் என்று பின்வாங்கி விட்டோமானால், துன்பம் வரும் என்று ஒதுங்கி விட்டோமானால் நமக்கு வர இருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அடுத்தவங்களையும் அதையும் இதையும் பார்த்து நம்ம தேவ பக்தியை விட்டு கொடுத்தனால தான் நம்ம தேவ பிள்ளைகள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் அதுதான். எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவர் மேலே போட்டுறக்கூடாது. ஆண்டவரே இவ்வளோ நாள் ஆராதிச்சு என்ன கிடச்சிச்சு, இவ்வளோ நாள் பாடி என்ன கிடச்சிச்சு, இவ்வளோ நாள் ஆடி என்ன கிடச்சிச்சு, இவ்வளோ நாள் சபைக்கு வந்து என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை நம்ம மறந்துட்டோமா? நம்ம தேவ பக்தியாய் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக அதற்கேற்ற பலன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நாம் தேவ பக்தியாய் வாழ தவறிவிட்டோமானால் நாமும் மற்றவர்களைப் போல அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சா நம்ம நிலைமை கஷ்டம்தான். ஒண்ணுலே ஆண்டவர் தான் சொல்றாரு, அனலாயிரு இல்லைன்னா குளிராரு. வெது வெதுப்பா இருந்தா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. சிலர் ஆண்டவருக்கும் தண்ணி காட்டி பிசாசுக்கும் தண்ணி காட்டிட்டு இருப்பாங்க. பிசாசாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவராலும் ஒன்றும் பண்ண முடியாம கடைசி வரைக்கும் தண்ணி காட்டிட்டு இருந்தான்னு சொன்னா நமக்கு அதை கஷ்டம். அல்லேலூயா. அதனால எடுத்து வச்ச காலை பின்னாடி திரும்பி எடுத்து வைக்கக்கூடாது. அல்லேலூயா. முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம். தேவ பக்தியாக நடக்கணுமா, தேவ பக்தியாக நடந்துக்கிட்டே இருங்க. அதை இதையும் பார்த்து இவங்களையும் பார்த்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதுங்க. அல்லேலூயா. அப்படி தேவ பக்தியாய் வாழ்ந்தால் துன்பம் வந்தாலும் அதற்கு பின்பு நமக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு நியாய தீர்ப்பில்லை, நமக்கு பலன்களை வைத்திருக்கிறார். தேவ பக்தியாய் வாழாமல் அவபக்தியாய் இந்த உலகத்தில் வாழுகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒருவேளை நாம் பார்ப்பதற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல தெரிந்தாலும் அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. கண்களை மூடி ஆண்டை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் என்று வாசித்தோம். நாம் தேவ பக்தியாக நடக்க விரும்புவோம், நடக்க பிரயாசப்படுவோம், நடக்க முயற்சிப்போம், நடப்போம். ஆமென். எந்த சூழ்நிலைக்காகவும் எந்த காரியத்திற்காகவும் நம்முடைய தேவ பக்தியை நாம் விட்டு கொடுக்க வேண்டாம். தேவ பக்தியை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் சோர்ந்து போகாதே. ஆமென். நீ சோர்ந்து போகாதே. யாருக்காகவும் எதற்காகவும் உன் தேவ பக்தியை நீ விட்டு விடாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை. ஆமென். இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
உபத்திரவம் ஆமென் மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே ஆமென் அல்லேலூயா ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஆமென் ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று பாடுவோம். சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஆமென் ஆமென். சோர்ந்து ஆமென் சோர்ந்து போக மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் போக மாட்டோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஆமென் ஆமென்.